வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெசேஜஸையோ அப்படின்னா ஃபுல் கான்வர்சேஷனையோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெசேஜஸை திரும்பியும் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாட்ஸ்அப்பில் நம்ம டெலீட் பண்ண மெசேஜஸை எந்தவித பேக்கப்பும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் சேட் பண்ணால் ஒரு கான்வர்சேஷனை செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ எனக்கு அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டெலீட் ஆன எந்த கான்வர்சேஷனை எந்தவித பேக்கப் இல்லாமல் நம்மளால் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும். உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இல்லைனா அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் இந்த இடத்துல வந்துடும். இதில் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்போட டேட்டாஸை கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய மொபைல் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லி செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் மெமரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபைலோட நேமை பார்த்தீங்கன்னா நம்ம ரீநேம் பண்ணோம். இந்த நேமுக்கு முன்னாடி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் சிம்பிளை ஆட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் எந்த விதமான ஸ்பேஸும் நம்ம விடக்கூடாது. கொடுத்துட்டு ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வந்துடுங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் சில பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும். அந்த பர்மிஷன்ஸை அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு பேக்கப் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். கீழே நமக்கு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரீஸ்டோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆன எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ரீஸ்டோர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கான நேமை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய மொபைலில் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெலீட் பண்ண மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்தவித பேக்கப்புமே நம்ம எடுக்காமல் நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் டிரைவில் பேக்கப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களால் ரிஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி கூகுள் டிரைவில் பேக்கப் எடுக்கல அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக டெலீட் ஆன வாட்ஸ்அப் மெசேஜஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.